ஊர்தமூலம் அவாக்ஷாகம் அஸ்வத்தம் பிராகு அவ்யயம் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத சவேதவிது. சரி, இத்தனைக்கு நீ காரணங்கள்லாம் சொல்லிட்டே, இதுக்கெல்லாம் என்ன ஆரம்பம்? வேதங்கள் தான் ஆரம்பம். வேதங்கள் ஆரம்பம்னா அது எப்படி இருக்குது? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டு அழகாக சொல்கிறார். ஊர்த மூலம், எல்லாத்துக்கும் மூலம் கீழே இருக்கும், வேரெல்லாம் அடியில் இருக்கும். வேர் அடியில் இருந்தால் தான் மரமே மேலே வரும். ஆனால் இந்த வேதத்துக்கு மாத்திரம் எப்படி இருந்தால் வேறு ஆகாச சப்த ரூபம் இருக்குது. அதை ஒருத்தரையும் நம்ம வாங்கிட்டு கிரகிச்சு எல்லாம் வேலை செஞ்சால் தான் அது சரியாக இருக்கும். ஊர்த மூலம் அதஷாகம், கீழே தான் கிளைகள்லாம் நிறையா இருக்கக்கூடியது. அஸ்வத்தம் பிராகுரகம், அஸ்வத்தம் அஸ்வத்தம், அழிவில்லாத எதுவும் இருக்கோ அதுதான் வேதம். அதுதான் அஸ்வத்தம்னு சொல்கிறா. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சுரூபம். சந்தாம்சி எஸ்ய பர்ணானி, வேதங்கள் உபவேதங்கள் இவைகள்லாம் நிறைய இருக்குது. இதிகாசங்கள் எல்லாம் அவைகள்லாம் சந்தாம்சி, இந்த ரைம் மாதிரி என்னென்றுருக்கு. எஸ்தம் வேத சவேத வித், இப்படி யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாளோ அவன் மாதிரி உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி ஒருத்தரும் முயற்சி பண்ணி பிரயத்னப்பட்டு படிக்கணும் அந்த விஷயத்தை. ஊர்தமூலம் அவாக்ஷாகம் அஸ்வத்தம் பிராகு அவ்யயம் சந்தாம்சேஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத சவேதவித். அதச்சோர்த்வம் பிரசாதஸ்ய சாகாः குணப்பிரவருத்தாः விஷயப்பிரவாலாः அதச்ச மூலான் அனுசந்திதானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இப்படி சம்சார விருஷமானது இப்படி இருக்கு. இது அத்தச்ச ஊர்தம் பிரசுதஸ்ய அஸ்ய சாகாः, அடியிலையும் மேலேயும் நடுவுலையும் எல்லா இடத்துலையும் சேர்ந்து இருந்து பூக்களெல்லாம் கொடுத்து நமக்கு நிறையா பண்ணுறது. குணப்பிரவருத்தாக விஷயப்பிரவாலாக, குணத்தை அடிப்படையாக கொண்டது, விஷயங்கள் எல்லாம் அடிப்படையாக கொண்டது. அதஷ்ட மூலானி அனுசந்ததானி, கீழே மேலே எல்லா இடத்துலையும் நிறைஞ்ச இருக்கக்கூடிய ஒரு சுரூபம், ஆத்மஸ்வரூபம், வேதஸ்வரூபம், சப்தஸ்வரூபம். கர்மானுபந்தின்னு மனுஷலோகே. அந்த மந்திரத்தை எடுத்துக்கிட்டு கர்மாக்களை பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய கடமைகள், மனுஷனுடைய கடமைகள். அதனால் மனுஷாளுடைய கடமையில் முதல்ல கர்மா, அப்புறம் கர்ம தியாகம், அது பாடு எந்த ஒரு நல்ல காரியம்னாலும் சாத்விகமாக பண்ணுற ஒரு சுபாவம், ரஜோகுண சமகுணம் வராமல் பண்ணுற சுபாவம். இப்படி பண்ணிகிட்டே இருந்துட்டோமானால் சத்தசுத்தமாக இருக்கிறதுனால பரமாத்மா அவரோட சேர்ந்து ஐக்கியமாகி நன்னா ஆகிடலாம், பிறவில்லாத பெரும்பெற்று அடைய முடியும். அதச்சோர்த்தம் பிரஸ்தாஸ்தஸ்ய சாகாः குணப்பிரவருத்தா விஷயப்பிரவாலாः அதஷ்ட மூலான் அனுசந்தானி கர்மானுபந்தி மனுஷ்யலோகே. ந ரூபம் அஸ்ய ததோபலப்யதே நாஞ்சோ நஜாதிகி நஜ சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூடமூலம் அசங்கசஸ்திரேன திருடேன சித்வா. இந்த மரம் சம்சாரமாயிர ஒரு மரமானது எப்படி இருக்குன்னா ரூபங்கள்லாம் கிடையாது, இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. நான் தகா நச்சாதிகி, அதுக்கு முடிவும் தெரியாது, ஆரம்பமும் தெரியாது. சொல்லும்போது வேணா சொல்லுவோம் அநாதி வித்யா வாசனையாக சங்கல்பம் பண்ணுவோம். ஆனால் அதுக்கும் என்னாச்சுன்னா அநாதின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அது ஆகிடும். வருஷம் முச்சோடு இருக்கக்கூடிய நாள் இதுவோ ஆயுஸ் பிறந்த ஒரு இது இருக்கோ, உலகம் முழுதும் இங்கே நிறைஞ்சிருக்கோ அதுதான் அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. ஆசையை விட்டுட்டு அசங்கமாகிற ஒரு கத்தை, ஆசையெல்லாம் விட்டுட்டு ஆசை இல்லாமல் அதை வெட்டி விடுது, எல்லாத்தையும் தானாக ஓடி போயிடும். என்ன அர்த்தம்? ஆசையை விட்டுவிடு, ஆசைப்பட்டு உட்காந்துருக்காத, தன்னைத்தானாகவே உனக்கு என்னென்ன வேணுமோ அந்த பலங்கள் அவள் கொண்டு கொடுத்துருவா. அதனால் உனக்கு நீ போய் வேணும்னு கேட்குற அளவு கூட இருக்காது. இருக்கிறன்னு தெரிஞ்சாலே அவளே இவ்வளோ வேணுமா இவ்வளோ வேணுமா இவ்வளோ கேட்டு வேணுங்கிற அத்தனையும் கொடுத்துருவா நமக்கு. அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா ததா பதம் தத் பரிமார்கிதவ்யம் யஸ்மின் கதா நனிவர்த்தந்தி பூயா தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தே எத பிரவருத்த பிரசதா புராணி. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சுரூபத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோமானால் ஆத்மஸ்வரூபம் எங்கே இருக்குதுன்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள நல்ல வழியை கண்டுபிடிச்சி போகிறவே பரிமார்கிதவ்யம். அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தினுடைய வழியை தெரிஞ்சுன்னா அந்த வழியில் போகிறதுக்கு தான் பரிமார்கிதவ்யம் பேர். எஸ்மின் கதா நனிவர்த்தந்தி பூயா, எந்த வழியில் போன ஒருபாடு திரும்பியே வரமாட்டோமோ, பிறக்க மாட்டோமோ, புனரேபி ஜன்மெல்லாம் வராமல் இருக்குமோ, அதை பற்றி அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. அதுதான்
தேட வேண்டிய ஒரு விஷயம். தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தி, அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை நீ அடைஞ்சி சரணாகதி பண்ணுவற்ற. தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தி எதப்பவஸ்த புதுதா புராணி. அதனால் அதை யார் ஒருத்தன் அடைஞ்சானோ ஆத்மஸ்வரூபத்தை திரும்பி பிறக்க மாட்டான், வரமாட்டான். ஆனால் மற்றதெல்லாம் யாரெல்லாம் புரிஞ்சுக்காத இருக்கோ அவள் எல்லாருக்கும் திருப்பி சந்தேகம் வரும். சந்தேகத்தில் நிவர்த்தி பண்ணுறதுக்கு வச்சுட்டே ஆகணும். அவளுக்கு அவள் தகுந்த மாதிரி சந்தேக நிவர்த்தியெலாம் பண்ணணும். தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தி, அந்த ஆத்மஸ்வரூபத்தையே அடைஞ்சிருவான். எத பிரவருத்தி புதுதா புராணி, எங்கே இருந்த இந்த உலகத்தை சிருஷ்டி சம்ஹாரங்கள்லாம் ஆறதோ அந்த ஸ்வரூபத்தை கொடுத்துருவா. நிர்மாண மோகாக ஜிதசங்க தோஷாக அத்தியாத்ம நித்யாக வினிவிருத்த காமாக துவந்தைஹி விமுக்தா சுகதுக்க சம்கேஹி கச்சன் சமூடாக பதம் அவ்வியத்து. இப்படிப்பட்ட யார் ஒருத்தன் ஆன்ம ஞானத்தை அடையிறதுக்கு வரானோ அவனுக்கு மோகமே இருக்காது. அதுதான் வேணும், இதுதான் வேணும், இதுதான் வேணும் கேட்குற ஆசையும் இருக்காது, மோகமும் இருக்காது. அப்படியே உட்காந்துருக்க நிலைமையெல்லாம் வரவே வராது. ஜிதசங்க தோஷாக, எந்த ஆசையாக சத்சங்கமாக இருந்தாலும் துஷ்சங்கமாக எந்த சங்கத்தையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கியிருக்கும் யாரோ அவன் தான் நிஜமான ஆத்மஸ்வரூபம். அத்தியாத்ம நித்யாக, அத்தியாத்ம நித்தியம்னா ஆத்மஸ்வரூப பிரகாரம் எப்பொழுதுமே சாஸ்வதமாக நித்தியமாக எப்பொழுது இருக்கக்கூடியவோ அது. வினிவிருத்த காமாக, காமம் குரோதம் லோபம் மோகம் ஒன்றுமே அந்த ஆத்மஸ்வரூபத்தில் ஒன்றும் கிடையாது. துவந்தைகி விமுக்தா, ரெண்டாவது வஸ்து இருந்தான்னா காம குரோதம் லோபம் மோகம்லாம் வரத்துக்கு ரெண்டாவது வஸ்துவே இல்லாமல் ஒரே ஸ்வரூபமாக இருக்கிறதுனா ஆத்மஸ்வரூபம். அதனால் துவந்தைகி விமுக்தா, ரெண்டு வஸ்துலேயும் இல்லாமல் ஒரே வஸ்துவாக வச்சுக்கிட்டு சுகதுக்க சம்கேகி கச்சந்தி அமூடாக பதமொழியினர். அதனால் யார் ஒருத்தர் மூடத்தன்மை இல்லாமல் நல்ல அறிவாளிகளாக இருக்காளோ, ஞானம் வரத்துக்கு வாய்ப்பு உள்ளவளாக இருக்காளோ, உபாசன வழிகளாக நன்னா பண்ணுறாளோ அவள்லாம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சி அங்கே அப்படியே அவள் மாதிரியே இருந்துருவாவா. பாக்கி எல்லோரும் உலக வாழ்க்கையில் இருக்க மாதிரி இருந்துகிட்டே இருப்பாள். அவள்லாம் உலக வாழ்க்கையில் மேல் நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு பெற்றவாள்லாம் மேலே மேலே படித்து நல்ல விஷயங்கள்லாம் கேட்டு நல்ல தெளிவான ஞானத்தை உண்டு பண்ணி சந்தோஷமெல்லாம் விட்டுட்டு ஆத்மஸ்வரூபத்துக்கு வரவா தான் உத்தமமானவா. துவந்தைஹி விமுக்தாக சுகதுக்க சம்கேஹி கச்சந்தி அமூடாக பதம் வேதது. அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு என்ன ஆகும்? சூரியன் தெரியுது, சந்திரன் தெரியுது, இதெல்லாம் தெரியுது. அங்கெல்லாம் அவர் போயிருக்காரா என்னன்னு கேட்டான். தத்பாசேதே சூரியா நஷாங்கோ நபாவகா எத்கத்வான் நிவர்த்தந்தே தத்தாம் பரம் மம. எந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்ச பிற்பாடு திரும்பி வராத இருக்குமோ அப்படியே விட்ட ஒரு நிலையம். அந்த சூரிய பிரகாசம் அங்கே போகாது. எல்லா இடத்துலையும் பிரகாசம் இருக்க ஆத்மஸ்வரூபம். சூரியனையும் பிரகாசிக்க வைக்கிறவன் அந்த ஆத்மஸ்வரூபம். அதனால் தன்னை பிரகாசிக்கணுன்னே தானே பிரகாசிக்க போக மாட்டார் சூரியன். தத்பாசேதே சூர்யா நஷாங்கோ ந பாயசா. சந்திரனாகட்டும் நெருப்பாக இருக்கட்டும் எல்லாருமே நல்ல நிலையில் இருந்திருந்தாலும் அவளுடைய பிரகாசங்கள்லாம் ஆத்மஸ்வரூபத்துக்கு மேலே போகாது. எல்லாம் கீழே தான் போகும். நமக்கு தான் மனித வாழ்க்கைக்கு தான் சொந்தமாக உபயோகமாக இருக்குமே தவிர சொந்த வாழ்க்கைக்கு ஒன்றுமே வராது. தத்பாசேதே சூர்யா நஷாங்கோ நபாவகா. சூரியனும் ஒளிவிட முடியாது, சந்திரனும் ஒளிவிட முடியாது. எத்கத்வான் நனிவர்த்தந்து, எங்கே போனால் திரும்பி வரமாட்டோம். அந்த நிலை தான் தத்தாம பரமம் மம. அதுதான் பரமமான உயர்ந்ததான ஞான நிஷ்டைக்கு ஆதாரமாக உள்ள ஞானஸ்வரூபத்தோடு லயிக்கித்து அடையக்கூடிய ஒரு விஷயம் அது. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதா சனாதனா மனஷ்டி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷித்து. அதனால் இப்போ இந்த உலகங்கள்லாம் எப்படி வந்திருக்குன்னா நான் தான் என்னுடைய அம்சத்தை வச்சு இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கேன். எங்கிட்ட எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறதுனால என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் ஒரு இடைவெளி இருக்கிறதுனால அங்கே உட்காந்தா அவர் ஜீவன் பேர் வந்துவிட்டு. அவர் ஜீவலோகமாக ஜீவாம்சமாக ஒன்று வந்துவிடலை நம்மக்கிட்ட. அந்த பரமாத்மா ஆனந்தமாக சர்வ வியாபகமாக இருக்கிற அவர் தான். தத்பாசே மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. அதனால் என்னுடைய அம்சமாக இங்கே உட்கார்ந்துருக்கேன், அதுதான் ஜீவன் பேரோட வருது. நிஜமாக பரமாத்மா ஜீவாத்மா வேறு கிடையாது. உள்ளுக்குள்ளே உட்காந்து போய் ஜீவாத்மாங்கிறோம், எங்கே நிறைஞ்சிருக்கும்போது பரமாத்மாங்கிறோம் அதே ஸ்வரூபத்தையே. ஆனால் அந்த உடம்பெல்லாம் போயிடுச்சுன்னா அப்போ ஜீவனுக்கு ஜீவத்துவம் போடும், ஆத்மாவாகவே இருக்கும். ஜீவபூத சனாதனா மனஷ்டி இந்திரியாணி. மனசு ஒன்று இருக்குது, அது ஒரு குழம்பின்ண்டே இருக்குது. பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. ஆகினாலும் இந்த வேலையெல்லாம் யார் பண்ணுறான்னா
நான் பண்ணுறதில்ல, ஆத்மா ஒன்றும் பண்ணாது. பிரகிருதி தான் இத்தனையும் பண்ணுறது. பிரகிருதி தான் நிவர்த்தியும் பண்ணுறது, பிரகிருதி தான் பிரவருத்தியும் பண்ணுறது. ரெண்டுக்கு மூல காரணம் வந்து பிரவருத்தி. அது ஆத்மனிஷ்டா சைதன்யத்தினால வரக்கூடிய ஒரு நிலை. சரீரம் எதை வாப்னோதி எச்சாபி உத்கிராமதி ஈஸ்வர கிரகீத்வா ஏதானி சம்யாதி வாயுர்கந்தா நிவாசியாத். பஞ்சபூதத்தினால் இந்த உலகங்கள்லாம் படைக்கப்படுறது, உடம்பும் படைக்கப்படுறது. ஆக எப்பொழுது இந்த உடம்புக்குள்ளே ஒரு பிறப்பு வருதோ நமக்கு, அப்போது பஞ்சபூதத்தினுடைய தொடர்பும் அதில் இருக்குது. இல்லைன்னா தனியாக வர முடியாது. அது அந்த பஞ்சபூதத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற யார்? ஆத்மஸ்வரூபம். பஞ்சபூதத்தினுடைய சிருஷ்டி, மனுஷனுடைய சிருஷ்டி, வாயு கந்தம் அதனுடைய காரியங்கள், வாசனை, குளிர்ச்சி, நல்ல ஞான ஒளி மாதிரி அக்னி இருக்கிறது, ஸ்பேஸ் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருக்கிறது, காற்றும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. காற்று எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் இங்கே ஃபேனை போட்டால் அங்கேருந்து காற்று அடிச்சுன்னு வருது. இல்லைன்னா தனியாக ஃபேனுக்கு காற்று கொடுக்குற பழக்கம் கிடையாது. எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த காற்று இது அடித்த உடனே அந்த காற்றை நம்மக்கிட்ட கொண்டு கொடுக்குற மாதிரி ஆகாஷம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ண அந்த ஆகாஷஸ்வரூபங்களே ஜீவனாக இருக்கணும். பரமாத்மா நமக்காகி எல்லா ஞானத்தையும் ஆனந்தையும் கொடுக்க முடியும். சரீரம் எதை வாப்னோதி எத்கிராமதி ஈஸ்வர கிரகீத்வா யாதானி சம்யாதி வாயுர்கந்தானிவ ஆசியாத். ஸ்தோத்திரம் சக்ஷு ஸ்பர்சனஞ்ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனஷ்டாயம் விஷயானுபசேவத்து. காது, கண், கையால் தொடுறது, நாக்கால் ரசனை சாப்பிட்றது, மூக்கால் மூடுறது, இதெல்லாமே பஞ்சஜானேந்திரமும் கர்மயோகத்தோடு கூடியது, ஞான யோகத்தோடு கூடியது. ஸ்ரோத்திரம் சக்ஷு ஸ்பர்சனஞ்ச ரசனம் கிராணமேவச்ச அதிஷ்டாய மனஷ்டாயம் விஷயானுபசேவத்தே. உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஜ்ஜானம் வா குணான்விதம் விமூடா நானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞானச்சக்ஷா. இப்போது சரீரம் விட்டாச்சு, வேலை செய்யறதை பிடிச்சிருந்தாச்சு. அந்த நிலையில் வேறு குணங்களெல்லாம் சேர்ந்து போய் இவனை கொண்டு விட்டு கொடுத்து இன்னொரு சரீரத்துக்குள்ளே விட்டாச்சு. அப்போ என்ன தெரியுது? இவனுக்கு ஒன்றுமே புரியாது. விமூடாக நானுபஷ்யந்தி. இவனுக்கு ஒன்றுமே புரியாமல் எங்கேருந்து வந்தோம், எப்படி போகணும், என்ன வந்தோங்கிறது நமக்கு ஒன்றுமே தெரியாமல் படுறது. பஷ்யந்தி ஞானச்சக்ஷுஷா. ஞானத்தை அறிஞ்சவன் யார் இருக்கானோ, ஞானச்சக்ஷு உடையவன் இருக்கானோ அவங்களாம் மாத்திரம் தெரிஞ்சுட்டு இருப்பான். ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம அப்படியே மூழ்கி கிடப்போம். விஷயம் தெரிஞ்சவா, ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சவா, ஓ இவன் அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டான்னு கண்டுபிடிச்சிருவாவா. உத்கிராமந்தம் சித்தம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடா நானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞானச்சக்ஷுஷா. ஏதந்தோ யோகினச்சைவம் பஷ்யந்தி ஆத்மனி அவஸ்திதம் பஷ்யந்தோபி யதந்தோ யோகினச்சைவம் பதந்தி ஆத்மனி அவஸ்திதம் யதந்தோபி அகிருதாத்மா நைவ பஷ்யந்தி அச்சேதா. யோகிகள்லாம் எப்படி இருக்கான்னா, அவள் மேலே போவா, கீழே இருக்குவா, மேலே இருக்குவா, கீழே போவா, சித்த மந்திரங்கள்லாம் கற்றுக்கிட்டு மேலெலாம் போவா, குடு விட்டு குடு பாய்வா, பல தினசான காரியங்களெல்லாம் யோகிகள்லாம் பண்ணுவாள். ஆத்மனி அவஸ்திதம். சில யோகிகள் எப்படின்னா அப்படியே தியானம் பண்ணி உட்கார்ந்து என்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலே லயிச்சு போயிடுவான். எதந்தோப்பி அகிருத ஆத்மானா. சில பேர் முயற்சி பண்ணுவான், ஆனால் பலிக்காது. அப்படியே திருப்பி திருப்பி போகிற நேரத்துலேயே போயிட்டே இருப்பான் முயற்சி பண்ணுறவனுக்கு. சில முயற்சி பண்ணுறாலும் ஞானம் கிடச்சிடும். சில முயற்சி பண்ணுறா பல சரீரங்களை பிரவேசம் பண்ணுறதுக்கு அதுக்கு பல தினசா போயிடுவான். நயனம் பஷ்யந்தி அச்சேதசா. யார் ஒருத்தர் புத்தி இல்லாமல் இருக்காளோ அவள்லாம் என்னை அடையவே முடியாது. யாருக்கு நல்ல புத்தி இருக்கோ அவள் தான் என்னை அடையவே முடியும். நல்ல புத்தி இல்லாமல் என்னை அடையவே முடியாது. எது ஆதித்யகதம் தேஜா ஜெகத்பாசே தேகிரம் எச்சந்திரம் சேச்சாக்கணும் தத்தேஜோ வித்தி மாமுகம். சூரியன் சந்திரன் எல்லாம் ஒளி விடுறா. இப்போது நட்சத்திரம் எல்லாம் ஒளி விடுறது. இந்த ஒளி விடுறதுல என்ன விசேஷம் இருக்குன்னா, இது ஆதித்யகதம் தேஜா, சூரியன்கிட்ட உள்ள ஒளி இருக்குது, சந்திரனுக்குள்ள ஒளி இருக்குது, எல்லாம் சேர்ந்துருக்கு. சந்திரமசி சாக்னம், சந்திரன்கிட்டையும் அக்னிகிட்டையும் இருக்கிற எல்லா ஒளிமயமான எல்லாத்தையும் சேர்ந்து நம்புறது. அதெல்லாம் என்னுடைய அம்சமாகத்தான் அங்கே பிரகாசிக்கிறது. தன் சுரூபத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டே போகிறானோ அதுதான் சரியான நிலை. எது ஆதித்யகதம் தேஜா. அந்த ஆதித்ய சுரூபத்தை எப்படி உலகம் முழுக்க பிரகாசிக்கணும், அது போல் இந்த ஆத்ம ஞானம் நம்பிடுறது. 14 உலகத்துக்கும் சூரியன் போகாது, பூலோகத்துக்கு தான் வரும். 14 உலகத்துக்கு போகிறது ஆத்ம ஜானம் ஞான தீபேன பாசுது. அது 14 உலகத்துக்கும் போகும். யோ மாம் ஏவம் அசம்மூடா ஜானாதி புருஷோத்தமம்
சசர்வீத் பஜதி மாம் சர்வபாவேன பாரத். இப்படி யார் ஒருத்தன் மூடத்தன்மை இல்லாமல் அறிவில்லாத தன்மையிலேருந்து விடுபட்டு ஞானஸ்வரூபத்துக்கு வந்து ஞானத்தை அடைஞ்சு என்னை பற்றி நன்னா முழுக்கையாக தெரிஞ்சுக்கொள்கிறானோ புருஷோத்தமங்கிறத பற்றி அவன் எல்லாத்தையும் அடைஞ்சவனாக ஆறான். அவனுக்கு ஒரு பாவமும் ஒட்டாது. அவனே சர்வபாவமும் எல்லா சுரூபமும் அவனும் ஆகிடே ஆகிடுவான். எந்த ஆத்மஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு எல்லாமாக ஆறதோ அதே மாதிரி இவனும் எல்லாமாக ஆகி எல்லாத்தையும் ஆக்கி தானும் அதுமாரி ஆக்கி கொண்டு கொடுத்துருவான் அவன். சர்வபாவேன பாரத் இது குஹ்யதமம் சாஸ்திரம். இதில் என்ன விசேஷம்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணையும் காரணம்னு சொல்லிவிட்டு பரமாத்மானே திரும்பி வரமாட்டான்னு சொல்கிற சாஸ்திரம் இருக்கிறதுனால இது குஹ்யதமம் சாஸ்திரம், ரகசியமான ஒரு சாஸ்திரம். இது ஓப்பனாக சொல்ல முடியாது எல்லாருக்கும். ரகசியமான ஒரு சாஸ்திரம். இது முக்தம் மயானக ஏதன் புத்தியா புத்திமான் சாத் கிருதகிருத்திய பாரத. அதனால் யார் ஒருத்தன் அறிஞ்சு கொள்கிறானோ இந்த ஆத்மஸ்வரூபத்தை அவன் மாதிரி கிருதகிருத்தியன் உலகத்தில் யாருமே கிடையாது. அவ்வளோ வசந்த கிருதகிருத்தியன் ஆகிடுறான் என்றெல்லாம் சொல்லி ஏதன் புத்வா புத்திமான் சாத். இந்த ஆத்ம ஜானத்தை பற்றி யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டு புத்திமானாக நன்னா இருப்பானோ அவனுக்கு பிறப்பு இறப்பு ஒன்றும் இல்லாமல் கிருதகிருத்தியன்னா என்னென்ன செய்ய வேண்டியவர்களோ எல்லாத்தையும் செஞ்சவன். கிருதக்னா நன்றி கொன்றவன். கிருதகிருத்தியன்னா நன்றிக்கு ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சு பூர்த்தியானவன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை நாம் எல்லாம் அடையதற்க அதுக்கு தான் மனுஷ ஜென்மா. இது குஹ்யதமம் சாஸ்திரம், ரகசியமான சாஸ்திரம். இதை முக்தம் மயானக. உனக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஏதத் புத்வா புத்திமாசா. இந்த விஷயங்களாம் நல்லா தெரிஞ்சுட்டு ஆகிட்டான்னு அர்த்தம். கிருதகிருத்தியேன பாரத. அந்த மாதிரி நாம் எல்லாம் என்ன செய்யணும், என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, இந்த விவரங்கள்லாம் சொல்லி சத்வரஸ்தம குணங்களுடைய விவரங்களை சொல்லி அதனுடைய காரிய விவரணங்களை சொல்லி நமக்கெல்லாம் கீதோபதேசத்தின் மூலமாக பல விஷயங்களை சொல்கிறதுல அடைய வேண்டியதுன்னு அடையிறதுக்கு இடைஞ்சலாக உள்ள ரஜோகுணம் தமோ குணங்கள் என்ன சத்துவகுணங்கள் என்னங்கிற ரெண்டையும் பிரித்து பேசி அதெல்லாம் உபயோகப்படாது. இதுதான் ஞானத்தை அடையிறது தான் மனுஷ வாழ்க்கைய முக்கிய லட்சியம் என்று கிருஷ்ண பகவான் சொல்லி 15ஆம் அத்தியாயத்தை முடிக்கிறார்.